திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோயிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சியை பார்ப்போம். ஐடியா என்னமோ சின்னதுதான், ஆனா லாபம் பெருசு. இங்க ஒருத்தர் முயல் பண்ணை மூலமா மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பழனி அருகே பெரியதுறை வாய்க்கால் உடைந்து தண்ணீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்க கேட்கலாம். அழகேஷ்குமார், வணக்கம். இதனால எத்தனை ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது? அழகேஷ், பாதிக்கப்பட்ட விவசாயிகள் என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நேற்று அதிகாலை முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. அதாவது இடைவிடாமல் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பழனி பகுதிகளில் உள்ள அணைகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வருகிறது. நேற்று முதல் பெய்ய தொடங்கிய மழை இடைவிடாது இன்றும் பெய்து வருவதால் பழனி அருகே கோம்பைப்பட்டி பகுதியில் உள்ள பெரியதுரையான் வாய்க்காலில் தண்ணீர் இன்று காலை முதல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை பெரியதுரையான் வாய்க்கால் உடைந்து அருகே உள்ள தோட்டம் மற்றும் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதன் காரணமாக விவசாய நிலங்களில் பயிரிட்டிருந்த மக்காச்சோளம், பயிர்கள் ஆகியவை சேதமடைந்துள்ளது. சுமார் 50 ஏக்கருக்கு மேல் மக்காச்சோள பயிர்கள் சேதமாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வாய்க்கால்களில் அதிக அளவு தண்ணீர் வரக்கூடும் என்று எதிர்பார்ப்பதால் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார்.